ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இப்போது உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான தேர்தல் பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு வருகிறார். இவ்வாறு ஈடுபட்ட அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் இடம்பெற்ற ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான், இந்த மாதமும் அடுத்த மாதத்துக்கு இடையிலே நிறைய விசாரணைகள் விசாரிக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த விசாரணைகள் தொடர்பாக பலர் கைது செய்யப்படலாம், பலருடைய முகவரி என்பது வெளிக்கடைசரியாக மாறலாம் என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அந்த விடயத்தோடு சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதுதான் ஏப்ரல் மாதம் 21 ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பொறுப்பானவர்கள் குறித்து தகவல்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் ஒரு முக்கியமான விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் என்பிபி அரசாங்கம் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நாங்கள் விசாரிப்போம் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்ததன் பின்னர் தான் இந்த அரசாங்கத்தை அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள். பல வாக்குறுதிகள் அளித்தார்கள். அதில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு வாக்குறுதியாக இருந்தது. இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார சொன்ன விடயத்தை நாங்கள் இன்று குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதுதான் இன்று 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வவுனதீவிலே 2 காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்தும் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை தவறாக வழி நடத்தியமை குறித்தும் ஒரு போலீஸ் அதிகாரி இன்று சிஐடியினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த கைதை வைத்து பார்க்கும்போது ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொன்ன விடயம்தான், ஏப்ரல் 21 முதல் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அதில் பொறுப்பு வாய்ந்தவர்கள் வெளிப்படுத்தப்படுவார்கள் என்ற விடயம் இந்த கைது மூலமாக இந்த விசாரணைகள் என்பது இன்னும் தீவிரமாக நடைபெற்று வருகிறதா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறது. அதே நேரம் ஏப்ரல் 21 முதல் இதன் உண்மைத்தன்மை வெளிப்படுத்தப்படுமா என்கின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்திலே எழுகிறது. எது எப்படியோ இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இந்த சூத்திரதாரிகள் யார், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதே நேரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதன் மூலம் நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இதற்கிடையிலே நேற்று இலங்கையில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக பலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது 2 இஸ்ரேலிய பிரஜைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை குழப்ப வந்திருந்த செய்திகள் என்பது நேற்று சமூக வலைத்தளத்திலே பரவலாக பேசப்பட்டு வந்தது. சிலர் இவர்கள் இஸ்ரேலிய பிரஜைகள் என்றும் சிலர் இவர் ஆஸ்திரேலிய பிரஜை என்றும் சொல்லி வருகின்றனர். இருந்தாலும் இவர்கள் எப்படியோ இஸ்ரேலிய ஆதரவு வெளிநாட்டவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆர்ப்பாட்டத்தை குழப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் அந்த இடத்துக்கு வந்ததாக அந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு கொண்டவர்கள் சொல்வதை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இவர் இஸ்ரேலிய பிரஜையாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலிய பிரஜையாக இருந்தாலும் சரி, இவர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தாலும் சரி, இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்தவர்கள் இலங்கை பிரஜைகள். எனவே இவர்கள் என்னதான் சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் இந்த விடயத்தில் இவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தால் எமது சுற்றுலாத்துறை பாதிக்கப்படும், அதே நேரம் அதன் வழியாக வேறொரு பொருளாதார பிரச்சனை வரும் என்கின்ற விடயங்கள் இருந்தாலும் முதலில் இலங்கை பிரஜைகளுடைய உரிமைகள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அதன் பிறகுதான் மற்ற விடயங்களை பார்க்க வேண்டும். முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய விடயம் இதுதான். எனவே இந்த விடயங்கள் குறித்து இஸ்ரேல்களுடைய இலங்கையிலே அவர்கள் பல இடங்களிலே சட்டவிரோதமாக இருந்து வருகிறார்கள். அவர்களுடைய விசா காலம் முடிவடைந்ததன் பின்னர் அவர்கள் இந்த நாட்டிலே சுற்றுலா பயணிகளாக இருந்து வருகிறார்கள். கட்டிடங்களை கட்டுகிறார்கள், மதஸ்தலங்களை அவர்கள் நிர்மாணித்து வருகிறார்கள். எனவே இது தொடர்பில் அரசாங்கத்துக்கும் தெரிந்திருக்கிறது. இது ஒரு சட்டவிரோதமான செயல் என்று பிரதமர் ஹரிணி கூட பார்லிமென்றத்திலே பேசியிருக்கிறார். இவர்கள் தொடர்பாக பல பக்கங்களில் இருந்தும் குரல்கள் எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் இவர்கள் குறித்து கவனம் செலுத்துகிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் இஸ்ரேல்களை பொறுத்தவரைக்கும் அவர்களை ஒரு சாதாரணவர்களாக பார்க்க முடியாது. இந்த விடயத்தை நேற்று பார்லிமென்றத்திலே ரிஷாட் பதுயுதீனும் பேசியிருந்தார். அவர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தால் அவர்கள் முழு நாட்டையும் கைப்பற்றி விடுவார்கள் என்கின்ற துணியிலே ரிஷாட் பதுயுதீன் நேற்று பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. எனவே இலங்கையில் இருக்கின்ற இஸ்ரேல்கள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் தொடர்பிலே இன்னும் அவதானமாக இருக்க வேண்டும். அதே நேரம் இலங்கை பிரஜைகளினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய செய்தியாக இருக்கிறது. அதே நேரம் இன்று ஒரு முக்கியமான நிகழ்வு எமது நாட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. அதுதான் தேசிய ஊழல் எதிர்ப்பு செயற்திட்டம் என்பது ஜனாதிபதி
அன்றகுமார திசாநாயக்கவினால் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயற்திட்டம் ஒரு முக்கியமான ஒரு செயற்திட்டமாக இருக்கிறது. இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்து பேசிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க 2 முக்கியமான விடயங்களை அவர் பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதில் முதலாவது முக்கியமான ஒரு விடயம் தான் ஊழல் செய்கின்ற அரசு அதிகாரிகள், நீங்கள் இந்த மே மாதத்துக்கு முன்னர் நீங்கள் மாற வேண்டும் என்றால் மாறிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கால அவகாசம் மே மாதத்துக்குள்ளே தான் இருக்கிறது. அதன் பின்னர் நீங்கள் மாறவில்லை என்றால் நாங்கள் உங்களை மாற்றுவோம் என்கிற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அது இரண்டாவது விடயமாக இந்த அரசு அதிகாரிகள், நீங்கள் உங்களுடைய வேலைகளை சரியாக செய்யுங்கள், மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் பெறக்கூடாது, நாங்கள் எந்த இடம் தெரியாமல் இருந்துவிட்டு எங்களுடைய கொஞ்ச காலத்தை நாங்கள் பூர்த்தி செய்துவிட்டு போவோம் என்று நீங்கள் இப்போது எண்ணிக்கொண்டிருந்தால் நீங்கள் இப்போதே வீடு செல்லுங்கள் என்கின்ற இந்த 2 முக்கியமான விடயங்களை இன்றைய உரையில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பேசியிருந்தார். உண்மையிலே இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. இன்று இலங்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா அரச திணைக்களங்களிலும், பெரும்பாலான அரச திணைக்களங்களில் இந்த ஊழல் என்பது மலிந்து காணப்படுகிறது. சாதாரண மக்கள் இந்த ஊழல் காரணமாக அவர்களுடைய சாதாரண வேலைகளை கூட செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சிஸ்டத்தை தான் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இலங்கையில் இருக்கின்ற பெரும்பான்மையான மக்கள் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள். எனவே இந்த அரசாங்கம் இப்படியான ஒரு செயற்திட்டத்தை கொண்டு வருகின்ற போது அதற்கு எல்லோரும் வரவேற்க வேண்டும், அதனை ஆதரிக்க வேண்டும். என்பிபி அரசாங்கம் குறித்தான விமர்சனங்கள் என்பது இல்லாமல் இல்லை, இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே எல்லா மனிதர்களும் 100% சரியானவர்களாக இருக்க முடியாது. இவர்கள் குறித்து பல விமர்சனங்கள் இருந்தாலும், சிறுபான்மை மக்கள் மீது இவர்களுடைய போக்கு குறித்து பல விமர்சனங்கள் இருந்தாலும், சில நல்ல விடயங்களை நாங்கள் வரவேற்க வேண்டும். அந்த மனநிலையை நாங்கள் எல்லோரும் வளர்த்து கொள்ள வேண்டும். எனவே எனக்கு தெரிந்து நான் ஒரு ஊருக்கு சென்றிருந்த போது அங்கே சமுர்த்தி பெறுவதற்காக வேண்டி வெயிலில் பல மணி நேரம் மிக நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருந்த சம்பவங்களை எல்லாம் நாங்கள் கண்டிருக்கிறோம். எனவே இந்த அரச திணைக்களங்கள் என்பது, அதனுடைய சிஸ்டம் என்பது முழுமையாக மாற்றப்பட வேண்டும். அதனை ஊழல் இல்லாத ஒரு அரசு திணைக்களங்களாக அதை மாற்ற வேண்டும். ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் அந்த அரசு திணைக்களத்திலே ஒரு வேலைக்காக செல்கின்ற போது எந்தவித தாமதமும் இல்லாமல் எவ்வளவு சீக்கிரமாக அந்த வேலையை முடிக்க வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமாகவும் இலகுவாகவும் முடிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அரசு திணைக்களங்களிலே ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்கு இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நாங்கள் எப்போதும் நியாயத்தின் பக்கமும் பாதிக்கப்பட்டவர்களினுடைய பக்கம் இருந்துதான் பேச வேண்டும்.